ஹாய் கைஸ், வெல்கம் டு எங்க வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கன்னியாகுமரியோட பாரம்பரிய சுவையான மீன் குழம்பு. இந்த ரெசிபி பிகினர்ஸுக்கும் ஈஸியா புரியும்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இன்னைக்கு நம்ம குக் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமையலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மீன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 200 கிராம், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 3/4 ஸ்பூன், புளி 35 கிராம். இவ்வளோத்தையும் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்படி நம்ம ஊற வைக்கும்போது அந்த வெங்காய தோலெல்லாம் ஈஸியாக கலண்டு வந்துடும். சரி, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தை இப்போ உரித்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், தோலெல்லாம் எப்படி ஈஸியாக கலண்டு வருது. இப்போ வெங்காயத்தை ஃபுல்லாக உரித்து முடிச்சிட்டோம். அது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மீன் க்ளீன் பண்ணலாம். இது காரல் மீன். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் காரல்னு சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும்னு இப்போ பார்ப்போம். செதில் லைட்டாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வாலை கட் பண்ணி விடணும். சைடு இருக்கதையும் நம்ம வெட்டி போட்டுறணும். இது க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. இப்படி எல்லா மீனையும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். இப்போ இந்த மீனில் எப்படி ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் இப்போ கிளியராக சொல்லி தரேன். இந்த மேலே இருக்குது, சைடில் இருக்குது, இந்த வால் பக்கம், இந்த சைடு, இப்படி சைடு சுற்றி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். செதில் லைட்டாக தான் இருக்கும், அதனால் லைட்டாக செதில் எடுத்துட்டு அப்புறம் சைடு வால் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இது க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. இப்படியே நம்ம எல்லா மீனையும் கட் பண்ணி இந்த தட்டில் மாற்றிடலாம். ஓகே, மீன் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இதில் ஒரு முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா, மீனோட குடல் எடுக்கணும். அது எடுக்கலைன்னா நம்ம வச்சுற குழம்பு கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். அதனால் அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த குழம்பை வைக்க போகிறோம். இது குடல் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள். இந்த சைடு இவ்வளோ ரவுண்டாக நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் போதும். அவ்வளோதான். எடுத்து அதுக்குள்ளே வேஸ்டெல்லாம் எடுத்து நம்ம கீழே போட்டு, ஓகே, அவ்வளோதான். இப்படியே நம்ம எல்லா மீனையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 35 கிராம் புளியை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இப்படி ஊற வைக்கும்போது நீங்கள் 1 ஸ்பூன் கல் உப்பு போடலாம். அப்படி போட்டோன்னா அந்த புளி நம்மளுக்கு ஈஸியாக கரைஞ்சி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம மிக்ஸி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸி பவுலுக்கு மாற்றிட்டு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்துடலாம்.
1 ஸ்பூன் மிளகு பொடி, 3/4 ஸ்பூன் ஜீரகம். இது வந்து நான் பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அளவு மாறும். நீங்கள் சில்வர் ஸ்பூன் எடுத்திங்கன்னா நான் சொன்ன அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகு பொடி, 3/4 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்மளுக்கு வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், அதனால ரொம்ப ஊற்றினா உங்களுக்கு வெளியே வந்துடும் ஃபுல்லாக மசாலா. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலா வந்து நல்லா மையாவும் ஆடக்கூடாது, நல்ல கொரான்னு இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜில் தான் இருக்கணும். அந்த மசாலா இந்த பதத்துக்கு தான் வரணும். சரி, மசாலாவை நம்ம சைடாக வச்சுட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனி. நீங்கள் எல்லாருமே மண் சட்டியில் குழம்பு வச்சு சமையல் பண்ணுங்கள், டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிருக்க மசாலாவை அந்த சட்டியில் வச்சு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் வந்து அதை கலக்கி விட்டுக்கணும். கட்டியாக எதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க புளியை அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கணும். அப்புறமா தண்ணி வந்து நம்ம குழம்புக்கு வைக்கிற மாதிரி கட்டியாக வைக்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம குழம்பு வெந்து வரும்போது நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து புளி ஊற வைக்கிறதுக்கு அங்கே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தோம், ஆனால் நம்ம குழம்புக்கு அது பத்தாது. அதனால் லாஸ்ட்டாக எல்லாம் கரைச்சி விட்டப்புறம் 1 ஸ்பூன் கல் உப்பு போடலாம். சரி, இப்போ நம்ம குழம்பு அடுப்பில் வச்சாச்சு. நம்மளுக்கு தேவையான மீனையும் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இப்போ குழம்பு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த குழம்பு வந்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து உள்ளே போட்டுடலாம். ஃபிஷ்ஷை வந்து நான் ஏற்கனவே 2 தண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஃபிஷ்ஷை தூக்கி நம்ம உள்ளே போடலாம். இது வந்து கரண்டி வச்சு எப்பவும் கிளறிட்டே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மீன் எல்லாமே பொடிஞ்சிரும். ஒரு 15 நிமிஷம் அது குக் ஆகட்டும். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாதத்து கூட பரிமாறலாம். இது நம்ம எடுக்கும்போது பார்த்து தான் எடுக்கணும், ஏன்னா கரண்டி நம்ம போட்டே இருந்தோன்னா பொடிஞ்சிரும். அதனால நம்ம வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.